அத்தியாயம் 16 சரிவை நோக்கி நீதிக் கட்சி. ஆட்சியில் இருக்கிறோம். நிறைய செய்திருக்கிறோம். கட்சிக்கு பரவலான ஆதரவு இருக்கிறது. எல்லாம் உண்மைதான். ஆனால் கட்சிக்குள் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், எல்லாவற்றைக் காட்டிலும் முக்கியமாக எதிர்க்கட்சிகள் வலுவடைந்து வருகின்றன. நேற்று வரை ஹோம் ரூல் சுயராஜ்ய கட்சி போன்ற இந்திய தேசிய காங்கிரஸில் நேரடி மறைமுக பிரதிநிதிகள்தான் தேர்தல் களத்தில் இருந்தார்கள். ஆனால் எதிர்வரும் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரசே நேரடியாக களத்துக்கு வருகிறது. சவால்களை சந்திக்க வேண்டும் என்றால் புதிய வேலை திட்டங்கள் வேண்டும். நீதிக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் எல்லோருக்குமே இந்த சிந்தனை வந்திருந்தது. 7 ஜூன் 1934 அன்று நடந்த நீதிக் கட்சி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பொப்பிலி ராஜாவின் பேச்சில் அந்த எண்ணம் எதிரொலித்தது. ஜஸ்டிஸ் கட்சி என்றால் ஜமீன்தார்கள் முதலாளிமார்கள் கட்சியே தவிர பொதுமக்கள் கட்சி அல்ல என்று சொல்லப்படுவது மிக சகஜமாகி விட்டது. இதை நாம் பொய்யாக்கி காட்டாவிட்டால் கட்சியில் உள்ள உண்மை உழைப்பாளிகளுக்கு இதைவிட வேறு அவமானம் வேண்டியதில்லை. ஆதலால் தகுந்த வேலை திட்ட முறைகளை ஏற்படுத்தி பாமர ஜனங்களுக்கு நன்றாக பிரசாரம் செய்து நமது எதிரிகளின் விஷம பிரசாரத்தை தகர்ப்பதுடன் ஏழை பொதுமக்களுக்கு பயன்படத்தக்க முறையில் உழைத்தாக வேண்டும். பொப்பிலி ராஜா பேசிய சில மாதங்களிலேயே வை ராவிடம் இருந்து வேலை திட்டம் ஒன்று வந்து சேர்ந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது நீதிக்கட்சியினருக்கு. 29 செப்டம்பர் 1934 பொப்பிலி ராஜா தலைமையில் கூடிய நீதிக்கட்சியின் மாகாண மாநாடு சென்னையில் தொடங்கியது. வை ரா அனுப்பிய வேலை திட்டம் குறித்த பேச்சுகள் தொடங்கின. முதலில் வேலை திட்டத்தின் அம்சங்களை பார்த்துவிடலாம். 1. அரசு வேலைக்கான சம்பளங்கள் மக்களுக்கு பேராசையை உண்டாக்கக்கூடியதாக, பரிசுத்த தன்மையை கெடுப்பதாக, இந்திய பொருளாதார நிலைக்கு தாங்க முடியாததாக இருப்பதால் அவற்றை குறைத்து, அரசு பணியாளர்களுடைய வாழ்க்கையின் அவசிய அளவுக்கு ஏற்றதாகவும் மீத்துப் பெருக்கி வைப்பதற்கு லாயக்கில்லாததாகவும் இருக்கும்படி செய்ய வேண்டும். 2. பொதுமக்கள் சேவைக்கும் வசதிக்கும் நன்மைக்கும் அவசியமென்று உற்பத்தி செய்யப்படும் பொருள்களின் தொழிற்சாலைகள், இயந்திர சாலைகள், போக்குவரத்து சாதனங்கள் முதலியன அரசாங்கத்தாலேயே நடைபெறும்படி செய்ய வேண்டும். 3. உணவுப் பொருள்கள் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கும் அவற்றை வாங்கி பயன்படுத்தும் பொதுமக்களுக்கும் மத்தியில் தரகர்கள், லேவாதேவிக்காரர்கள் இல்லாமல் கூட்டுறவு கஷ்டத்தையும் வாங்குபவர்களின் நஷ்டத்தையும் ஒழிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். 4. விவசாயிகளுக்கு இன்றுள்ள கடன்களை ஏதாவது ஒரு வழியில் தீர்ப்பதுடன் இனி அவர்களுக்கு கடன் தொல்லை ஏற்படாமல் இருக்கும்படி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 5. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் குறிப்பிட்ட ஓரளவு கல்வியாவது எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஓரளவுக்கேனும் மதுவின் கெடுதி ஒழியும்படி செய்ய வேண்டும். ஓரளவுக்கு வேலைகள் அனைத்தும் எல்லா ஜாதி மதக்காரர்களுக்கு சரிசமமாக கிடைக்க வேண்டும். 6. மதங்கள் எல்லாம் அவரவருடைய தனி எண்ணமாக தனி நிறுவனங்களாக இருக்க வேண்டும். அரசியலில் அரசியல் நிர்வாகத்தில் அவை எவ்வித சமபந்தமும் குறிப்பும் பெறாமல் இருக்க வேண்டும். சாதிக்கென்றோ மதத்துக்கென்றோ எவ்வித சலுகையோ உயர்வு தாழ்வு அந்தஸ்தோ அவற்றுக்காக அரசாங்கத்திலிருந்து தனிப்பட்ட முறைகளை கையாளுவதோ ஏதாவது பொருள் செலவிடுவதோ ஆகியவை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 7. கூடியவரை ஒரு குறிப்பிட்ட ரொக்க வரும்படிக்காரருக்கோ தானே விவசாயம் செய்யும் விவசாயிக்கோ வரிப்பழுவே இல்லாமலும் மனித வாழ்க்கைக்குச் சராசரி தேவையான அளவுக்கு மேல் வரும்படி உள்ளவர்களுக்கும் அந்நியரால் விவசாயம் செய்யப்படுவதன் மூலம் பயன் அடைபவர்களுக்கும் வருமான வரி முறை போல நிலவரி விகிதங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். 8. லோக்கல் போர்டு முனிசிபாலிடி கூட்டுறவுத்துறை ஆகியவற்றுக்கு இன்னமும் அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இவற்றின் மூலம் மேலே குறிப்பிட்ட பல காரியங்கள் நிர்வாகம் செய்ய வசதிகள் செய்து தக்க பொறுப்பும் நாணயமும் உள்ள சம்பள அதிகாரிகளை கொண்டு அவற்றை நிர்வாகம் செய்ய வேண்டும். 9. விவகாரங்களையும் சட்டதிட்ட சிக்கல்களையும் குறைப்பதுடன் சாவு வரி மரண வரி விதிக்கப்பட வேண்டும். 10. மேலே கண்ட இந்த காரியங்கள் நடைபெறச் செய்வதிலே நாமே சட்டங்கள் செய்து அச்சட்டங்களினால் அமலில் கொண்டுவரக்கூடியவைகளை சட்டசபைகள் மூலமும் அந்தப்படி சட்டங்கள் செய்து கொள்ள அதிகாரம் இல்லாதவைகளை கிளர்ச்சி செய்து அதிகாரங்களை பெறவும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். உண்மையில் இதே வேலை திட்டத்தை ராஜாஜி மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு முன்கூட்டியே அனுப்பியிருந்தார் வை ரா. ஆனால் வகுப்புவாரி பிரதிநித்துவத்தை வை ரா வலியுறுத்தியது காந்திக்கு உடன்பாடில்லை. அதை ராஜாஜியே வை ராவிடம் சொல்லிவிட்டார். அதன் பிறகே வேலை திட்டத்தை நீதிக்கட்சிக்கு அனுப்பி வைத்திருந்தார் வை ரா. நீதிக்கட்சி மாநாட்டில் வேலை திட்டங்கள் பற்றி பூர்வாங்கமாக விவாதிக்கப்பட்டன. வேலை திட்டங்கள் பற்றி ஆராய்வதற்காக குழு ஒன்றை உருவாக்கிய பொப்பிலி ராஜா ஆய்வின் முடிவில் அந்த வேலை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதி அளித்தார். அதன் அடிப்படையில் மத்திய சட்டசபைக்கு நவம்பர் மாதத்தில் நடந்த தேர்தலில் நீதிக்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார் வை ரா.
பலம் பொருந்திய காங்கிரஸ் கட்சி தேர்தல் களத்துக்கு வந்திருந்ததால் நீதிக்கட்சியால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. பெருவாரியான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. மத்திய சட்டசபை வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்ட ராமசாமி முதலியாரும் கே. சண்முகம் செட்டியாரும் தோல்வியடைந்தனர். ஆம், கடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் முகாமில் இருந்த கே. சண்முகம் செட்டியார் சமீபத்தில்தான் நீதிக்கட்சியில் சேர்ந்திருந்தார். தேர்தல் தோல்வி நீதிக்கட்சியினரை அதிருப்தியடையச் செய்திருந்தது. ஆனால் வை. ராவோ துளியும் கவலைப்படவில்லை. இந்த தோல்விக்காக ஏன் விசனப்பட வேண்டும்? ஓட்டத்தில் களைத்து போனவன் பந்தயத்தில் தோற்றவனாவானே ஒழிய வாழ்க்கைக்கு உதவாதவனாகிவிட மாட்டான். எனவே பார்ப்பனர் அல்லாத வாலிபர்களே, உங்கள் வீரத்தையும் ஊக்கத்தையும் இந்த தோல்வி என்னும் உலையில் வைத்து காய்ச்சி தட்டித் தீட்டி கூர்மையாக்குங்கள். வகுப்புவாதத்தால் தான் சமதர்மம் அடைய முடியும் என்று நினையுங்கள். இந்த தோல்வியால் ஒன்றும் முழுகிப் போவதில்லை. அதை வரவேற்றுக் கொண்டு பார்ப்பனர்கள் நம்மை தட்டி எழுப்பிவிட்டதற்காக அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். எல்லாம் நன்மைக்கே என்றெண்ணுங்கள். எல்லாவற்றையும் நன்மைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெயம் ஜெயம் ஜெயம். வை. ரா அனுப்பிய வேலை திட்டத்தை விரைவில் ஏற்றுக்கொள்வதாகச் சொன்ன நீதிக்கட்சி தொடர்ந்து ஆராய்ச்சி நிலையிலேயே அந்த திட்டத்தை வைத்திருந்தது. இடைப்பட்ட காலத்தில் வை. ரா சில பத்திரிகைகளை தொடங்கியிருந்தார். 1933 இல் புரட்சி என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார். அதற்கடுத்த ஆண்டே பகுத்தறிவு என்ற பெயரில் நாளேடு ஒன்று. பிறகு அதே பெயரில் மாத இதழ் என்று பல பத்திரிகைகளை தொடங்கினார். நிறைய எழுதினார். பகுத்தறிவு சிந்தனைகள், புரட்சிகர கருத்துகள். அவ்வப்போது அரசாங்கம் கிடுக்கிப்பிடி போடும்போது புதிய புதிய பெயர்களில் பத்திரிகைகளை ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் வை. ராவுக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்தில்தான் வை. ராவுக்கு எழுத்துச் சீர்திருத்தம் பற்றிய சிந்தனைகள் வந்திருந்தன. உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, ஆய்த எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துகள் 216 என்று இருக்கின்றன. அவற்றில் சில எழுத்துகளை எழுதுவது சிரமமாக இருக்கும். அந்த எழுத்துகளின் வடிவத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தான். குறிப்பாக நா, நா, ரா, நெய், நெய், ரெய், நெய், நே, ரே, நை, நை, லை, லை ஆகிய 13 எழுத்துகளை மாற்றி அமைத்தார். ஜனவரி 13, 1935 தொடங்கி தனது பத்திரிகைகளில் பயன்படுத்தத் தொடங்கினார் வை. ரா. நவம்பர் 14, 1935 அன்று சென்னை தியாகராயர் மண்டபத்தில் நீதிக்கட்சியின் நிர்வாகக் குழு கூடியது. அந்த கூட்டத்தில் வை. ரா தனது வேலை திட்டத்தை பற்றி பேசினார். உண்மையில் நிர்வாகக் குழு கூடுவதற்கு முன்பே வை. ராவும் நீதிக்கட்சியின் முக்கிய தலைவர்களான பி. பாத்ரோ, கே. சண்முகம் செட்டியார், வெங்கிட்டகிரி ராஜா, சர் முகமது உஸ்மான் போன்றவர்களும் விவாதித்து வேலை திட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்திருந்தனர். ஆகவே தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டபோது ஒருவரை தவிர மற்ற அனைவருமே ஆதரவு கொடுத்தனர். வேலை திட்டம் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த ஒற்றை எதிர்ப்பாளர் பி. பாத்ரோ. அவசரப்படாமல் தீர்க்கமாக யோசித்து ஏற்க வேண்டிய வேலை திட்டம் என்பது பாத்ரோவின் கருத்து. அந்த திட்டத்தின் அம்சங்களின் சுருக்கம் கீழே. 1. விவசாயிகளை கடன் தொல்லைகளில் இருந்து முறைப்படி விடுவிக்க வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாகவும் வேறு முறைகளின் வாயிலாகவும் கூடுமானவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். 2. உழவர்களுக்கு கடன் வசதிகளை செய்ய கூட்டுறவு நாணயச் சங்கங்களையும் நில அடமான வங்கிகளையும் ஆங்காங்கு அமைக்க வேண்டும். அதை அரசே நடத்த வேண்டும். 3. சொத்துரிமை தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கான முறையில் உரிமைகள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் வகுக்கப்பட வேண்டும். 4. உற்பத்தி செய்யும் உழவர்க்கும் பொருளை வாங்குவோர்க்கும் இடையில் உள்ள இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் பொதுவான ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி நல்ல விலையை பயிரிடுபவர்களே பெறும்படி செய்ய வேண்டும். 5. பொதுமக்களின் நன்மைக்காக இருந்துவரும் ரயில்வே, தந்தி, அஞ்சல், குடிநீர் வழங்குதல், மின்சாரம் போன்றவற்றை அரசே பொறுப்பேற்று நடத்தி வருவது போல மற்ற துறைகளையும் அரசாங்கம் தனது பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6. இன்சூரன்ஸ் விஷயத்தில் அரசு ஊழியர்களுக்கு அரசு செய்து கொடுத்திருக்கும் வசதியை போஸ்ட் ஆபீஸ் போல மற்ற மக்களும் பெறும்படி செய்து இன்சூரன்ஸை அரசே நடத்த வேண்டும். 7. பொதுமக்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் வாழ்க்கைத் தரம் உயர்கின்ற அளவுக்கு அவர்களின் வருவாய் விகிதங்கள் சீர் செய்யப்பட வேண்டும். அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். 8. குறிப்பிட்ட காலத்துக்குள் எல்லா மக்களுக்கும் ஆரம்ப கல்வி உண்டாகும்படி செய்துவிட வேண்டும். 9. குறிப்பிட்ட காலத்துக்குள் மதுபானக்கேடு ஒழிந்துவிடும்படி கூடிய முயற்சிகளையும் சட்டங்களையும் செய்துவிட வேண்டும். 10. மனித சமூகத்தில் இருந்து வரும் தீண்டாமையையும் பிறவி காரணமாக உள்ள வேறுபாட்டு கொடுமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அடியோடு ஒழித்துவிட வேண்டும். 11.
அரசியல் உத்தியோகங்கள் இந்த மாகாணத்தில் உள்ள எல்லா வகுப்பார்களுக்கும் அவரவர்கள் ஜனத்தொகைக்கு தக்கபடியும் அரசியல் நோக்கத்துக்கு தக்கபடியும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். 12. சிறிய நிலக்காரர்களுக்கு குறைந்த அளவிலான நிலவரியும் பெரிய நிலக்காரர்களுக்கு படிப்படியாக உயர்ந்த அளவிலான நிலவரியும் அமையும்படி சட்டதிட்டங்கள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். 13. உள்ளாட்சி மன்றங்களில் கூடுதலான வாய்ப்புகளும் நிதி வசதிகளும் உரிமைகளும் இருக்கும்படியான முறையில் அவற்றுக்கான சட்ட திட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். 14. தற்கால ஆட்சி முறையானது மக்களுக்கு மிகவும் சுமையாக இருப்பதால் அளவான செலவில் திறமையான நிர்வாகத்தை அமைக்க முயல வேண்டுவதோடு இந்தியர் சராசரி வாழ்க்கையையும் இந்திய பொருளாதார நிலையையும் கவனித்து சம்பளங்களை ஏற்படுத்த வேண்டும். 15. இந்த வேலைகள் நடைபெறும் பொருட்டு அவசியமான இடத்தில் சட்டம் செய்வதோடு இக்கொள்கைகளை பொதுமக்களுக்கு விளங்கும்படி பிரசாரம் செய்யவும் வேண்டும். ஈ. வை. ராவின் வேலைத்திட்டத்தை நீதிக் கட்சி ஏற்றுக்கொண்டுவிட்டது என்ற செய்தி ராஜாஜிக்கு தெரிந்ததும் அவருடைய எதிர்வினை என்னவாக இருந்தது? ஜஸ்டிஸ் கட்சியார்கள் ஜீரணிக்க முடியாத மருந்தை சாப்பிட்டு விட்டார்கள். அது அபேதவாத திட்டம். பொதுவுடைமை திட்டம். ராமசாமியை சுவாதீனப்படுத்தி கொள்வதற்காக விலை கொடுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராஜாஜிதான் இப்படியென்றால் காங்கிரஸ் பத்திரிகைகளின் எதிர்வினை மோசமாக இருந்தது. ஈ. வை. ராவின் தீர்மானங்கள் கராச்சி தீர்மானங்களில் இருந்து திருடியவை, சாரமற்றவை, ஏட்டு தீர்மானங்கள், தண்ணீரின் மேல் எழுதி வைக்க வேண்டியதுதான் பாக்கி என்றெல்லாம் விமரிசித்தன. எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்தார் ஈ. வை. ரா. முக்கியமாக கராச்சி தீர்மானங்களில் இருந்து திருடியவை என்ற குற்றச்சாட்டு அவரை ஆத்திரப்படுத்திவிட்டது. கராச்சி தீர்மானங்கள் பட்டியலில் எங்கேயேனும் வகுப்புவாரி தீர்மானம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டார். சாதி மதங்களையும் பழக்க வழக்கங்களையும் அவரவர் வர்ணாசிரம தொழில்களையும் காப்பாற்றிக் கொடுக்க உத்தரவாதம் கூறுகிறது என்ற பார்ப்பன பாதுகாப்பு தீர்மானம் கராச்சி தீர்மானங்களில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அப்படியொரு தீர்மானம் என்னுடைய வேலை திட்டத்தில் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். பார்ப்பன காங்கிரசுக்கும் பார்ப்பனர் அல்லாத ஜஸ்டிஸ் கட்சிக்கும் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்களே இவைதான் என்றார் முத்தாய்ப்பாக. சைமன் கமிஷன் வழங்கிய பெரும்பாலான பரிந்துரைகள் 1935 இல் சட்டமாக ஏற்கப்பட்டன. மாகாண ஆட்சிக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி முழு பொறுப்பு வாய்ந்த ஆட்சி ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும் வகையில் 1935 இல் அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி நிர்வாக ஆலோசனை சபை என்பது அடியோடு அகற்றப்பட்டது. அனைத்து துறைகளும் மாகாண அமைச்சர்கள் வசமே ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல 21 வயது நிரம்பிய அத்தனை பேருக்கும் வாக்களிக்கும் உரிமை தரப்பட்டது. ஆக புதிய அரசியல் சட்டத்தின்படி 1937 பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 56 லட்சம். மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 215. இவை சாதி இந்துக்களுக்கு 116, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 30, பெண்களுக்கு 8, முஸ்லிம்களுக்கு 28, கிறித்தவர்களுக்கு 8, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு 2, ஐரோப்பியர்களுக்கு 3, தென்னிந்திய வணிகள், மலை சாதியினர், நாட்டுக்கோட்டையினர், தோட்டக்காரர் ஆகிய 4க்கும் தலா 1, பல்கலைக்கழகத்துக்கு 1, நிலச்சுவாந்தார்களுக்கு 6, தொழிலாளர்களுக்கு 6, ஐரோப்பிய வியாபாரிகளுக்கு 3 என்று பிரிக்கப்பட்டிருந்தன. மாகாண முதலமைச்சர் பதவி பிரிமியர் என்று மாற்றப்பட்டிருந்தது. புதிய உத்வேகத்துடன் தேர்தல் களத்துக்கு வந்தது காங்கிரஸ் கட்சி. பணபலம் இருந்தது. செல்வாக்கு இருந்தது. மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருந்தது. சாதிக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருந்தனர். வழிநடத்தும் வல்லமை கொண்ட தலைவர்கள் இருந்தனர். உற்சாகத்துக்கு பஞ்சமில்லை. நீதிக்கட்சிக்கு இருந்தே ஒரே நம்பிக்கை ஈ. வை. ரா. தனது வேலை திட்டத்தை நீதிக்கட்சி ஏற்றுக்கொண்டதால் அவர்களையே ஆதரித்து பிரசாரம் செய்யப்போவதாக ஈ. வை. ரா அறிவித்தார். ஈ. வை. ராவின் இந்த அறிவிப்பு சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்த சிலருக்கு பிடிக்கவில்லை. எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களுக்கு ஈ. வை. ரா விளக்கம் கொடுத்தார். ஜஸ்டிஸ் கட்சி சமதர்ம கட்சி என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். அது தோன்றிய பிறகுதான் இன்று பறையனும் பார்ப்பானும் ஒரு ஸ்தானத்தில் சரிசமமாக வீற்றிருக்கிறார்கள். புலியும் பசுவும் ஒரு துறையில் தண்ணீர் குடிப்பதுதான் சமதர்ம ராஜ்யம் என்பது பழங்கால பேச்சு. ஆனால் அது இன்று சர்க்கஸ் கொட்டகையில் நடைபெறுகிறது. அதனாலேயே நாம் அதை சமதர்ம ராஜ்யம் என்று சொல்லுவதில்லை. ஆனால் இன்று பறையனும் பார்ப்பானும் சாஸ்திரியும் சங்கராச்சாரியும் சக்கிலியும் ஒரே பீடத்தில் அமருகிறார்கள். ஒரு பதவியில் இருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் கட்சி ஏற்படுவதற்கு முன் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளை பற்றிய ஒரு வார்த்தையாவது காங்கிரஸ் கூட்டத்தில் நடவடிக்கையில் ஆதாரத்தில் இருந்ததா என்று யோசித்து பாருங்கள். ஆகவே ஜஸ்டிஸ் கட்சி சமதர்ம கட்சி என்பதில் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் உண்டா? சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை நீதிக்கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே பிரதான கட்சிகள்.
தேர்தலில் வெற்றி பெற்றால் சட்டமன்றம் செல்வோம், ஆட்சி அமைப்போம் என்றது நீதிக்கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ ஆட்சி அமைக்க மாட்டோம் என்றது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்கு பல தொகுதிகளில் நல்ல ஆதரவு கிடைத்தது. இது எந்த அளவுக்கு சென்றது தெரியுமா? நீதிக்கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான பி. டி. ராஜனிடம் தொகுதி மக்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று கேட்கும் அளவுக்கு. நான் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டேன். வாக்காளர்கள் என்னை போட்டியிட வேண்டாம் என்றனர். காரணம் கேட்டபோது காங்கிரஸ்காரர்கள் அவர்களிடம் சில வாக்குறுதிகள் கொடுத்ததாக தெரிந்தது. அதாவது அவர்கள் பதவிக்கு வந்தால் நிலவரி ரத்து செய்யப்படும் என்றும் ஒரு கட்டணமும் இல்லாது காடுகளின் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு விறகு வேண்டுமானாலும் வெட்டி கொள்ளலாம் என்றும் தேவையான உரங்களும் சேகரிக்கலாம் என்றும் நீதிக்கட்சிக்கு வாக்களித்தால் இச்சலுகைகள் எல்லாம் கிடைக்காதென்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இவற்றை நம்பிக்கொண்டு வாக்காளர்கள் என்னை நீதிக்கட்சியின் சார்பில் நிற்க வேண்டாம், சுயேட்சையாக போட்டியிடுங்கள் என்றனர். நீதிக்கட்சிக்கு பிரசாரம் செய்தார் இ. வை. ரா. ஒவ்வொரு சாதியினருக்கும் அவரவர் எண்ணிக்கை அடிப்படையில் தகுந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறும் நீதிக்கட்சியை ஆதரிக்கப் போகிறீர்களா அல்லது இட ஒதுக்கீடே தேசத் துரோகம் என்று சொல்லும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்கப் போகிறீர்களா என்று கேட்டார் இ. வை. ரா. பல பகுதிகளுக்கும் சென்று பிரசார கூட்டங்களில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் பிரசாரம் வித்தியாசமாக இருந்தது. அந்த தேர்தலில் வர்ண வாக்கு பெட்டி முறை பயன்படுத்தப்பட்டது. 2 நிறத்தில் பெட்டிகள். மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பெட்டிகள். மஞ்சள் மங்களகரமானது, சிவப்பு அபாயகரமானது என்று பிரசாரம் செய்தனர் காங்கிரஸ்காரர்கள். இறுதியில் நீதிக்கட்சிக்கு தோல்வியே மிஞ்சியது. அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் பெரும்பாலானோர் தோல்வியை சந்தித்தனர். பொப்பிலி ராஜா, பி. டி. ராஜன், ஏ. பி. பாத்ரோ போன்ற முக்கிய தலைவர்கள் தோல்வியை தழுவினர். மாறாக ராஜா முத்தையா செட்டியார், ஏ. டி. பன்னீர்செல்வம் போன்ற சிலர் வெற்றி பெற்று நீதிக்கட்சியின் தோல்வி விகிதத்தை குறைத்தனர். காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அவர்களை உற்சாகத்தின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. குறிப்பாக சென்னை மாகாண காங்கிரசார் நீதிக்கட்சியை மண்ணில் புதைத்துவிட்டதாக ஆவேசப்பட்டனர். இனி இ. வை. ராவுக்கு காங்கிரஸை தவிர வேறு போக்கிடம் இல்லை என்று கேலி பேசினர். அவற்றுக்கு இ. வை. ராவின் எதிர்வினை இப்படி இருந்தது. காங்கிரசும் பார்ப்பனரும் நல்ல நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் யாரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அவர்களது கட்டுப்பாடானதும் தொடர்ச்சியானதுமான விஷம பிரசாரத்துக்கு எப்போதாவது ஒரு அழிவுகாலம் வரவேண்டுமானால் அது இப்போது வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கெட்டிக்காரன் புளுகு 8 நாளையில் என்பது போல பார்ப்பனரது புளுகுகளும் பித்தலாட்டங்களும் புராண பிரசாரங்களும் வெட்ட வெளிச்சமாகி கொஞ்ச நஞ்சம் பாக்கியிருந்த பாமர மக்களும் உணர்ந்து ஜாக்கிரதையாகிக் கொள்ளத் தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதை அறிவாளிகள் வரவேற்பார்கள் என்றே கருதுகிறோம். நீதிக்கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. மொத்தமுள்ள 215 இடங்களில் 152 இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருந்தது. தேர்தல் பிரசாரத்தின்போது வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தனர் காங்கிரஸ் தலைவர்கள். அதன்படியே ஆளுநர்கள் சீர்திருத்தச் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும் அமைச்சர்களின் அன்றாட வேலைகளில் தலையிடுவதில்லை என்று உறுதிகூற வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர். இந்தியாவின் மற்ற மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எந்தவித நிபந்தனையையும் விதிக்கவில்லை. ஆட்சி அமைக்க காங்கிரஸ் மறுத்துவிட்டதால் நீதிக்கட்சியை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஆளுநர். அதை ஏற்றுக்கொண்ட கே. வி. ரெட்டி நாயுடு முதல் அமைச்சரானார். ஏ. டி. பன்னீர்செல்வம், முத்தையா செட்டியார், பி. கலிபுல்லா சாஹிப், மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம். சி. ராஜா, ஆர். எம். பாத் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். ஆனால் அந்த இடைக்கால அமைச்சரவையில் நீதிக்கட்சியினர் பங்கு பெற வேண்டாம் என்பது இ. வை. ராவின் யோசனை. ஆனால் அதை நீதிக்கட்சியினர் ஏற்கவில்லை. பிறகு இந்திய அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. அவசியம் ஏற்பட்டால் ஒழிய ஆளுநர்கள் அமைச்சர்களின் செயல்பாடுகளில் தலையிட மாட்டார்கள் என்று லின்லித்கோ பிரபு வாய்மொழியாகச் சொன்னார். அதனை ஏற்று ஆட்சி அமைக்க தயாரானது காங்கிரஸ் கட்சி. உடனடியாக கே. வி. ரெட்டி நாயுடு தலைமையிலான இடைக்கால அமைச்சரவை பதவி விலகிக் கொண்டது. ஜூலை 15, 1937 அன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சி. ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி சென்னை மாகாண முதல்வராக பிரிமியர் என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சி அதிகாரத்துக்காக காங்கிரஸ் கட்சி சரணாகதி அடைந்துவிட்டது என்று விமரிசனம் செய்த இ. வை. ரா காங்கிரஸ் அமைச்சர்களை சரணாகதி மந்திரிகள் என்று கேலி செய்தார். காங்கிரஸ்கார்கள் நீதிக்கட்சியை திட்டமிட்டு தோற்கடித்துவிட்டார்கள். நீதிக்கட்சி இன்று தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் கொள்கைகளும் குறிக்கோள்களும் எந்த காலத்திலும் தோற்கடிக்கப்படமாட்டா.
இதைவிட கடுமையான ஒரு தோல்வியை காங்கிரஸ்காரர்கள் எதிர்காலத்தில் அணைத்துக் கொள்ள வேண்டித்தான் வரும். அப்போது காங்கிரஸை பற்றிய எந்தவொரு தடயமும் இல்லாமல் போய்விடும் என்பது உறுதி என்று எழுதினார். தோல்வியால் அடைந்த விரக்தி காரணமாக நீதிக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலர் அந்த கட்சியில் இருந்து விலகத் தொடங்கினர். சிலர் அரசியலை விட்டு ஒதுங்கினர். சிலர் காங்கிரஸ் கட்சியின் பக்கம் சாய்ந்தனர். ஆனாலும் சில தலைவர்கள் நீதிக்கட்சியிலேயே நீந்துவதற்கு தயாராக இருந்தனர். நீதிக்கட்சியில் இருந்து பலர் விலகுவது குறித்து வை. ரா மகிழ்ச்சி அடைந்தார். அவசரத்தில் யார் யாருக்கு பதவிகள் வேண்டுமோ அவர்களும், பதவிகள் இல்லாவிட்டால் யார் யாருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காதோ அவர்களும், தங்கள் வாழ்வுக்கு வேறு யோக்கியமான வழியில்லாதவர்களும் இப்போது வேகவேகமாக காங்கிரஸில் சேர்ந்து வருகிறார்கள். கட்சிக்கு கெட்ட பெயரும் தேர்தலில் தோல்வியும் ஏற்படுவதற்கு காரணஸ்தர்களாக இருந்தார்களோ அவர்களை நாம் தள்ளுவதற்கு முடியாமல் இருக்கிற காலத்தில் அவர்களாக நம்மை விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஜஸ்டிஸ் கட்சி சுத்தப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதற்கு வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? இன்னும் சிலர் நம்மை விட்டு போக வேண்டியவர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களும் போய்விடுவார்களானால் ஜஸ்டிஸ் கட்சிக்கு மிகவும் நன்மை செய்தவர்களாவதோடு கட்சியின் நன்றிக்கும் பாத்திரமானவர்களாவார்கள். புதிய அரசியலமைப்புச் சட்டத்தின்படி நடந்த முதல் தேர்தலில் நீதிக்கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி அந்த கட்சியின் இறுதி பயணத்தை தொடங்கிவைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தேயத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் சரிவை தடுத்து நிறுத்தும் சவால் நிறைந்த பொறுப்பு வை. ரா கையில் வந்தடைந்தது. அப்போது வை. ரா தான் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் என்ற பிரசார இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார்.